இப்படி சுட சுட தக்காளி தொக்கு, இட்லி எல்லாத்தையும் பார்சல் பண்ணிவிட்டு நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் நேட்டிவ் வள்ளியூருக்கு தாங்க போகிறேன். நம்ம ஊருக்கு போனனால நம்ம முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். சரின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து லோக்கல் ட்ரெயினை பிடிச்சி நானும் சென்னை எக்மோர் வரைக்கும் போயிட்டேன். எக்மோர்லேருந்து ட்ரெயின் ஏறணுங்கிறது ரொம்ப நாள் ஆசை. அதனால் அங்கே போயாச்சு. என்ன தான் இட்லி நம்ம கொண்டு வந்தாலும் ஒரு பிரியாணி சாப்பிட்டா தாங்க ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு சென்னை ராவுத்தர் பிரியாணி ஸ்டாப்லேருந்து ஒரு பிரியாணி அப்புறம் வாட்டர் பாட்டில் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். என்னோடய கிளாஸ் பார்த்திங்கன்னா தேர்ட் இயர் தான் போட்டிருந்தேன். எனக்கு ஏசி கோச்சே கிடச்சிருச்சு. அங்கே அப்படியே உள்ளே போய் உட்கார்ந்துட்டு அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு சூப்பராக வேடிக்கை பார்த்துட்டு வந்தேன். செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நைட்டும் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த தக்காளி தொக்கு, அந்த ஆம்லெட்டு எல்லாத்தையும் வச்சு சாப்பிடும்போது உண்மையில் வேறு லெவலில் இருந்துச்சு. எங்கள் அக்காவோட கைப்போக்குவம் தூக்கத்தில் இருந்துச்சு கூட கையை நக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உண்மையிலே நான் இவ்வளோ அழகாக சமைக்கிறேன்னா அது காரணம் எங்கள் அக்கா தான். ஏன்னா எங்கள் அக்காட்ட இருந்து நிறைய விஷயங்கள் சமையலில் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ராவுத்தர் பிரியாணிலேருந்து வாங்கின பிரியாணியும் சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கு பிரியாணியோட அந்த இட்லி தக்காளி தொக்கு தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரு குட்டியாக ஒரு தூக்கம் போட்டு பார்த்தா திருநெல்வேலி வந்துருச்சு. திருநெல்வேலிக்கு அடுத்ததாங்க வள்ளியூர், எங்கள் ஊரும் வந்துருச்சு. அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியூரில் புதுசாக பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி போய் அந்த பஸ் ஸ்டாண்டே சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்டு எங்கள் ஊருக்கு பஸ்ஸு வந்துச்சு. அந்த பஸ்ஸில் ஏறி அதுக்கப்புறம் அப்படியே ஊருக்கும் வந்துட்டேன். அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சா தாங்க எங்கள் வீட்டுக்கு போக முடியும். சரின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி எங்கள் வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்கு நான் போன உடனே அங்கே என்னோட லியோ ஓடி வந்து என் தோல் மேலே ஏறிடுச்சு. பாருங்கள், இதான் நாங்கள் வளர்க்குற லியோ, நல்ல பாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் எங்கள் அக்காவை டீயும் வடையும் போட்டு கொடுத்தா. அதையுமே நல்லா குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன். என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க உங்கள் வீட்டை காமிங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால சரின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டை அப்படியே சின்னதாக வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள், எங்கள் அக்கா பையன் அப்படியே அந்த வெல்கம் பண்ணிட்டு இருந்தான். உள்ளே போனோன்னே எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கு நீங்களே பாருங்கள். கீரையா? எனக்கு கீரை நல்லா ரொம்ப பிடிக்கும். நல்லா பருப்புலாம் போட்டு தேங்காய் போட்டு நம்ம சில கடைஞ்சி சரியா